வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம் சால்விங் தான். எப்படி சால்வ் பண்ணுறது ப்ராப்ளம், அதாவது இந்த பேசிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிட்டர்மைன் த இப்போ வந்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிட்டர்மைன் தி பீரியாடிசிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் சிக்னல் இஃப் பீரியாடிக் அப்டைன் இட்ஸ் ஃபண்டமெண்டல் பீரியட். அதாவது இந்த சிக்னல் வந்து பீரியாடிக்காக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இது வந்து பீரியாடிக்காக இருந்துச்சுன்னா அதோட ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 2 கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து T1 டிவைடட் பை T2. அது வந்து ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக்குன்னு சொல்லுவோம். இதே இர்ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஏ பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு T1 டிவைடட் பை, அதாவது T1ஓட வேல்யூ ஃபைன் பண்ணால் அண்டு T2ஓட வேல்யூ ஃபைன் பண்ணோம். அதுக்கு முன்னால் T வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இந்த ஈக்குவேஷனில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காஸ்க்கு இந்த சைடு இருக்குல்ல, அதாவது இந்த சைடு வந்து காசோ சைனோ ஏதோ இருக்கும். அப்போ இந்த சைடு இருக்கிறது என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா இது ஃபஸ்ட்டு இருக்கனால இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் 2πf1tன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு என்ன டி. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது காசுக்கு இந்த சைடு t/3 இருக்கு. அப்போ 2πf2t ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா t/3. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்தோன்னா இந்த டி கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் டி கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 1/3 இங்கே 1 இருக்கும். அப்போ 2πf1 ஈக்குவல் டு 1. அப்போ f1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை 2π. சிமிலராக அதே மாதிரி 2πf2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/3. அப்போ f2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை 3 இன்ட்டு 2π ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை 6π. இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் f1 அண்டு f2ஓட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ டீக்கு என்ன ஃபார்முலா, டி ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் 1 டிவைடட் பை எஃப். அப்போ T1 ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை f1. அப்போ இதை இன்வெர்ஸாக எழுதணுன்னா நமக்கு T1ஓட வேல்யூ வரும் 1 டிவைடட் பை f1. அப்போ 1 டிவைடட் பை 2πன்னு எழுதுவோம். அப்போ இது மேலே போச்சுன்னா இப்போ T1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2π. சிமிலராக அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோன்னா T2 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை f2 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 6π. இது அப்படியே மேலே கொண்டு போனோன்னா T2 ஈக்குவல் டு 6π. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா T1 டிவைடட் பை T2 தான் நம்ம ஃபைன் பண்ணோம். T1 டிவைடட் பை T2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2π டிவைடட் பை 6π. பையும் கேன்சல் ஆகி இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2/6 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 1 டிவைடட் பை 3. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷ்னல் நம்பர். நமக்கு என்ன தெரியும் ரேஷ்னல்னால் அது வந்து பீரியாடிக் அப்படின்னு தெரியும். ரேஷ்னல்னால் என்ன பீரியாடிக். ஸோ இட் இஸ் பீரியாடிக். இப்போ சப்போஸ் பீரியாடிக்காக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து ஃபைன் பண்ணணும். ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம T1 டிவைடட் பை T2ன்னு இருக்குல்ல, அது என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 1 டிவைடட் பை 3ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோமா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் 3T1 ஈக்குவல் டு T2. அப்போ ஃபண்டமெண்டல் பீரியட் T ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா T ஈக்குவல் டு 3T1 ஈக்குவல் டு T2. 3 இன்ட்டு T1க்கான வேல்யூ என்ன 2π ஈக்குவல் டு 6π. அப்போ ஃபண்டமெண்டல் பீரியட் T ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6π. இதான் வந்து ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக் இஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 4 cos 3πt ப்ளஸ் π/4 ப்ளஸ் 2 cos 4πt இஸ் பீரியாடிக்காக இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து என்ன டேர்ம் இருக்குது 2 டேர்ம் இருக்குது சரிங்களா. இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். அப்போ 2πf1t ஈக்குவல் டு இது மட்டும் தான் எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா எங்கே டி டேர்ம் இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கணும் ஈக்குவல் டு 3πt. செகண்ட் ஒன் என்ன 2πf2t ஈக்குவல் டு 4
பை டி எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கணும். இப்போ டி கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பை கேன்சல் ஆயிரும். இந்த 2 கேன்சல் பண்ணால் இது 2. சிமிலராக அதே மாதிரி இந்த சைடு பை கேன்சல் ஆயிரும். டி கேன்சல் ஆயிரும். அப்போ F1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3/2. சிமிலராக இந்த சைடு F2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2. அப்போ T1 ஈக்குவல் டு என்ன 1/F1 ஈக்குவல் டு என்ன வரும் 2/3. சிமிலராக அதே மாதிரி T2 ஈக்குவல் டு என்ன 1/F2 ஈக்குவல் டு 1/2 வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம் T1/T2. அப்போ 2/3 divided by 1/2 equal to என்ன 2/3 into 2 equal to 4/3. T1 divided by T2 equal to என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4/3. அப்போ இந்த நம்பர் எப்படி இருக்கு T1 divided by T2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4/3. இந்த நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷ்னலாக இருக்குது. ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக். அண்டு இதோட நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா ஃபண்டமெண்டல் பீரியட். ஃபண்டமெண்டல் பீரியட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் பீரியட் T ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு T1 divided by T2 equal to என்ன 4/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3T1 equal to 4T2. அப்போ T equal to என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3T1 equal to 4T2. இப்போ இதில் ஏதோ ஒன்றுக்கு மட்டும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 3 into T1 equal to என்ன 2/3. கேன்சல் பண்ணால் என்ன வரும் 2. அப்போ ஃபண்டமெண்டல் பீரியடோட வேல்யூ என்ன T ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக் வெதர் த சிக்னல் இஸ் பீரியாடிக் ஆர் நாட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க cos 0.1 πn. சிமிலராக இதுவும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும் 2πfn. அதில் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம் 2πftன்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது கண்டினியூஸ் டைம் சிக்னல்னால் இதே டிஸ்கிரிட் டைம் சிக்னல்னால் 2πfnன்னு எடுத்துக்கணும். அப்போ 2πfn ஈக்குவல் டு 0.1 πn. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா n கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகும். அப்போ f ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.1/2 into 10/10 ஈக்குவல் டு 1/20. இப்போ நம்ம f ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா K/N. அப்போ இங்கே 1/20 ஈக்குவல் டு K/N. இப்போ ஈக்குவேட் பண்ணோன்னா என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா n ஈக்குவல் டு 20. அப்போ 1/n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/20. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷ்னலாக இருக்குது. சப்போஸ் இது இர்ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஏ பீரியாடிக். ரேஷ்னலாக இருக்கனால இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் பீரியட் ஈக்குவல் டு n. அப்போ என்னோட வேல்யூ என்ன 20. அப்போ 20 தான் வந்து இதோட ஃபண்டமெண்டல் பீரியட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா x of n equal to e power j 7πn. Find whether the signal is periodic or not and find the fundamental period அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே x of n இருக்குது, e power j 7πn இருக்குது. இதை டைரெக்டாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. நமக்கு என்ன தெரியும் e power j theta equal to cos theta ப்ளஸ் j sin thetaன்னு எழுதுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்காது. அப்போ இங்கே இருக்க e power j 7πn எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா cos 7πn ப்ளஸ் j sin 7πnன்னு எழுதலாமா? அப்போ x of n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா cos 7πn ப்ளஸ் j sin 7πnன்னு எழுதலாம். அப்போ இங்கே 2 வேவ்ஸ் இருக்குது. ஒன்று காசு, நெக்ஸ்ட் ஒன்று சைன். அப்போ இதை எப்படி எடுத்துக்கும் 2πf1n ஈக்குவல் டு 7πnன்னு எடுத்துக்கும். அண்டு செகண்ட் ஒன் 2πf2n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7πn
என்னு எடுத்துக்கும். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னு கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகும். சிமிலராக இந்த சைடும் அதே மாதிரி. அப்போ F1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7/2. சிமிலராக அதே மாதிரி F2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7/2 அப்படின்னு வரும். நமக்கு என்ன தெரியும், F ஈக்குவல் டு K/N. அப்போ இங்கே F1 ஈக்குவல் டு என்ன, K/N1 ஈக்குவல் டு 7/2. சிமிலராக இந்த சைட் பார்த்தோன்னா F2 ஈக்குவல் டு K/N2 ஈக்குவல் டு 7/2. அப்போ N1 ஈக்குவல் டு 2 and N2 equal to 2. N1 divided by N2 equal to என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 divided by 2 equal to 1. அப்போ இந்த நம்பர் எப்படி இருக்குது, ரேஷ்னலாக இருக்குது. அப்போ இது வந்து என்ன, பீரியாடிக். இது வந்து ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா e⁻j 7πn இருக்குல்ல, இதை எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா e⁻j ωnக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் பவரில் இருக்கிறது மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். j 7πn ஈக்குவல் டு j ωn. இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும், n கேன்சல் ஆகும், j கேன்சல் ஆகும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7π. ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், 2πf. அப்போ 2πf ஈக்குவல் டு 7π. இப்போ நெக்ஸ்ட் இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பை கேன்சல் ஆகும். அப்போ F ஈக்குவல் டு என்ன, 7/2. F ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், K/N. அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2. என்னோட வேல்யூ நம்ம 1/n பார்க்கணும், ஈக்குவல் டு 1/2. இது வந்து எப்படி இருக்குது, ரேஷ்னலாக இருக்குது. அப்போ இது வந்து என்னது, பீரியாடிக். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து N1 அண்ட் N2ஓட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா N1 divided by N2 ஈக்குவல் டு என்ன, 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். அப்போ N1 ஈக்குவல் டு N2. இதான் வந்து ஃபண்டமெண்டல் பீரியடுக்கான வேல்யூ. அப்போ N ஈக்குவல் டு N1 ஈக்குவல் டு N2. அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2. இதான் வந்து ஃபண்டமெண்டல் பீரியட். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன ப்ராப்ளம்னா x of n ஈக்குவல் டு sin n/3 cos n/3 ஃபைன் பீரியாடிக் ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. இப்போ இப்படி மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத வந்து நம்ம என்னவாக கன்வெர்ட் பண்ணால் அடிஷனாக கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு நார்மலாக என்ன தெரியும், என்ன ஃபார்முலா தெரியும்னா sin a cos b ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/sin a plus b plus sin a minus bன்ற ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ sin n/3 into cos n/5 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 sin n/3 plus n/5 plus sin n/3 minus n/5. இப்போ எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ sin இந்த சைடு 5 வரும், இங்கே 5 வரும். அப்போ 5 + 3 8 n/15 plus sin அதே மாதிரி இங்கே 5 இங்கே 3. அப்போ 5 minus 3 2n/15 வரும். அப்போ x of n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/2. இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin 8n/15 plus 1/2 sin 2n/15. இப்போ நம்ம இது வந்து f1 இது வந்து f2ன்னு எடுத்துக்கோம். அப்போ 2πf1n ஈக்குவல் டு 8n/15 2πf2n ஈக்குவல் டு 2n/15. இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், n கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பை கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி சிமிலராக இந்த சைடு n கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பை கேன்சல் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணோன்னா 4, இங்கே 2 கேன்சல் ஆயிரும். அப்போ F1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4/15. சிமிலராக இந்த சைடு F2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/15. அப்போ நமக்கு F ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், K/N. அப்போ F1 ஈக்குவல் டு K/N1 ஈக்குவல் டு 4/15 K1/N1. சிமிலராக இங்கேயும் F2 ஈக்குவல் டு K2/N2 ஈக்குவல் டு 1/15 எடுத்துக்கிறோம். அப்போ N1 ஈக்குவல் டு என்ன 15, N2 ஈக்குவல் டு 15. நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம், N1/N2 ஈக்குவல் டு 15/15 ஈக்குவல் டு 1. இந்த வேல்யூ எப்படி இருக்குது, ரேஷ்னலாக இருக்குது. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீரியாடிக். நெக்ஸ்ட் இதோட ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபைன் பண்ணும். ஃபண்டமெண்டல் பீரியட் N1/N2 ஈக்குவல் டு என்ன 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ N1 ஈக்குவல் டு N2. இதான் வந்து எதுக்கான வேல்யூ, ஃபண்டமெண்டல் பீரியட். N ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தா N1 ஈக்குவல் டு N2. அப்போ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 15. அப்போ இது வந்து ஃபண்டமெண்டல் பீரியட். இதே சப்போஸ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா F0 ஈக்குவல் டு F ஈக்குவல் டு 1/N. அப்போ F ஈக்குவல் டு என்ன 1/N. இங்கே என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 1/15. இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/15. சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா x of n ஈக்குவல் டு cos n/4 ஃபைன் பீரியாடிக் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்போவுமே இதை எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோம், 2πfn ஈக்குவல் டு n/4. இப்போ இது ரெண்டுத்தில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம், வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியும். அப்போ f ஈக்குவல் டு 2πf ஈக்குவல் டு 1/4ன்னு வரும். அப்போ f ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தா 1/4 × 2πன்னு வரும், ஈக்குவல் டு 1/8π. f ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், K/Nன்னு தெரியும். அப்போ K/N ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/8π. அப்போ n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8π. அப்போ 1/n ஈக்குவல் டு என்ன 1/8π. இந்த நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இர்ரேஷ்னலாக இருக்குது. இர்ரேஷ்னல் எதனால, இந்த பை வேல்யூ இருக்கனால அது வந்து இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து என்ன, இது வந்து ஸோ இட் இஸ் வந்து ஏ பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். 7th சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா x of n ஈக்குவல் டு sin 6π7n + 1. சிமிலராக இதுவும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். எப்படின்னா 2πfn. இந்த சம்மும் அதே மாதிரி தான், பீரியாடிக்காக இல்லையா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 2πfn ஈக்குவல் டு என்ன வரும், 6π/7n வரும். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், n கேன்சல் பண்ணலாம், பை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2f ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6/7. அப்போ f ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 கேன்சல் பண்ணால் 3f ஈக்குவல் டு 3/7 வரும். இது ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்குவோம், K/Nன்னு எடுத்துக்குவோம். அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7. அப்போ 1/n ஈக்குவல் டு என்ன 1/7. இந்த நம்பர் எப்படி இருக்குது, ரேஷ்னலாக இருக்குது. ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா அப்போ இது என்ன, பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக் வெதர் த சிக்னல் இஸ் பீரியாடிக் அண்ட் ஃபைண்ட் த ஃபண்டமெண்டல் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x of n ஈக்குவல் டு sin 3π/7n + π/4 ப்ளஸ் cos π/3n கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கோம், 2πf1n ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கோன்னா இந்த டேர்ம் எடுத்துக்கோம், 3π/7n. நெக்ஸ்ட்டு சிமிலராக 2πf2n ஈக்குவல் டு π/3nன்னு எடுத்துக்குவோம். n இதில் வந்து n கேன்சல் ஆகும். சிமிலராக இதே மாதிரி n கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகிரும், பை கேன்சல் ஆகிடும். அப்போ f1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2f1 ஈக்குவல் டு
3 divided by 7 வரும். அப்போ f1 equal to என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது கீழே denominatorல வரும் 3 divided by 14. சிமிலராக 2 pi f2 equal to 1 divided by 3 வரும். அப்போ f2 equal to 1 divided by 6 வரும். அதாவது சிமிலராக இதே கீழே கொண்டு வரணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், f1 equal to k1 divided by n1. அப்போ 3 divided by 14. Next similar in the side f2 equal to k2 divided by n2 equal to என்ன 1 divided by 6. அப்போ n1 equal to 14. Here n2 equal to 6. அப்போ n1, so n1 divided by n2 we can write. அப்போ n1 equal to 14. 14 divided by 6. If we cancel by 2, here got 7, here 3, 2, so 7 by 3, so it is, this number is rational number, so it is periodic signal. So it is periodic signal. Now we want to find fundamental period. For finding, we want to write n1 divided by n2 equal to 7 divided by 3. If we cross multiply this, we get 3n1 equal to 7n2. n equal to 3n1 equal to 7n2. Here we substitute n1 value equal to 14. 3 into 14 equal to 42. So fundamental period is 42. Next problem என்ன, x of t equal to j e power j 10t check periodic or not. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டீன்னு வந்துச்சுன்னா எஃபோட வேல்யூ அப்படியே டேரெக்டாக வச்சுக்கணும். இதே n, அதாவது டிஸ்க்ரீட் டைம் சிக்னலில் வரும்போது மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எஃபோட வேல்யூ ஈக்குவல் டு கே டிவைடட் பை என்னன்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே ஹெக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜே இ பவர் ஜே 10t இருக்குது. நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து டிஸ்க்ரீட் டைம் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ வந்து இ பவர் ஜே என் ஈக்குவல் டு என்னன்னு, ஜே ஒமேகா டிக்கு வந்து இதை ஈக்குவல் பண்ணுறோம், இ பவர் ஜே 10t. அப்போ ஹியர் ஒமேகா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10. இப்போ ஒமேகா ஈக்குவல் டு என்ன 2 pi f ஈக்குவல் டு 10. இப்போ 2 அதில் கேன்சல் பண்ணால் 5. அப்போ pi f ஈக்குவல் டு 5. f ஈக்குவல் டு என்ன வரும் 5 டிவைடட் பை pi. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா f1 டிவைடட் பை f2 வந்து இங்கே ஃபைன் பண்ண முடியாது. இங்கே வந்து எஃபோட வேல்யூ வந்து பார்க்குறோம். எஃபோட வேல்யூனா வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா t ஈக்குவல் டு என்ன 1 டிவைடட் பை f, இது எழுதுனா pi டிவைடட் பை 5 வரும். இந்த நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இர்ரேஷனலாக இருக்குது, ஏன்னா பை வேல்யூ இருக்கனால இது வந்து இர்ரேஷனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து என்ன சிக்னல், ஏ பீரியாடிக் சிக்னல். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு -1 பவர் n, ஃபைன் பீரியாடிக் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு -1 பவர் n. இதில் வந்து நம்ம 2 pi f வேல்யூ வந்து ஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா இதில் சைன் வேல்யூவும் இல்லை காஸ் வேல்யூவும் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து நம்ம -1 பவர் n இருக்கா, அப்போ என்னுக்கு வேல்யூ வந்து நம்ம 0லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னுக்கு வேல்யூ வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா எனிதிங் பவர் 0 1. என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 0. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ என்ன வரும் -1. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -1 பவர் 2 வந்து என்ன வரும் +1. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ வந்து 1க்கு, என்னோட வேல்யூ வந்து 3க்கு. சிமிலராக 2, என்னோட வேல்யூ 3, என்னோட வேல்யூக்கு வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ மைனஸ் வரும். அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் ஆட் வேல்யூக்கு வந்து என்ன வருது -1. இதே ஃபார் ஈவன் வேல்யூனா என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா +1 வருது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து டயக்ராம் வரைகிறோம். 0 இருக்கும்போது +1, இது வந்து என்னன்னு வச்சுக்குவோம், இது வந்து எக்ஸ் ஆஃப் என்.
நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ 1 இருக்கும்போது இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா -1. நெக்ஸ்ட்டு 2க்கு வந்து +1. நெக்ஸ்ட்டு 3க்கு பார்த்தோன்னா அதே மாதிரி -1. அப்போ நமக்கு டயக்ராம் பார்க்கும்போது என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு இப்படி வருது, செகண்ட் இதுவும் சிமிலராக இதே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ சேம் அதாவது வேறு இன்டர்வலில் சிக்னல் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. அப்போ அதனால் வந்து இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு பீரியாடிக் சிக்னலுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, பீரியாடிக் சிக்னலுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோன்னா ரிப்பீட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல். இங்கே டயக்ராம் பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டர்வலில் அதே மாதிரி இருக்குது, இங்கே ஃபஸ்ட் இன்டர்வலில் அதே மாதிரி இருக்குது, தேர்ட் இன்டர்வலில் அடுத்து பார்த்தோன்னா இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்போ ரிப்பீட்ஸ் அட் த ரெகுலர் இன்டர்வல் அப்படின்ற போது அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதோட ஃபண்டமெண்டல் பீரியட் எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுல அதே மாதிரி சிக்னல் வந்து எந்த இன்டர்வலில் வருதோ அது வரையும் உள்ள டைமை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எத்தனை இன்டர்வல் இருக்குதுன்னு பார்க்குறோம், 1 2. அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன 2. ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2. இங்கே 1, இது